இரண்டாவது அடி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் அப்படிங்கிறதே வருது. அதனால் அதை சொல்லிட்டு மறுபடியும் அதையே நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. மூன்றாவது, சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். சொலற்கரிய திருப்புகழை அப்படின்னா, சொலற்கரியனா அதோட அருமை பெருமையெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு மெஷர்மெண்ட் வச்சு அளவிட்டு சொல்லவே முடியாத அவ்வளோ பெருமை வாய்ந்த திருப்புகழ். திருப்புகழ்னா ஜென்ரலாக இங்கே எடுத்துக்கலாம். திருனா பரம்பொருள், அவரை அவரோட மகிமையை பேசுகிற புகழ சொல்கிற எல்லா பாடல்களும் எல்லா ஸ்லோகங்களும் இறைவனோட அருள் சம்பந்தப்பட்ட திருப்புகழை சொல்கிறவங்கள, அதாவது நம்மளை மாதிரி அடியவர்கள் யாரெல்லாம் நாமங்கள் சொல்கிறாங்களோ, பெருமைகளை படிக்கிறாங்களோ ஸ்லோகங்களாக, அவங்கள அடியார்களை நெருங்கி வரும் பகை நிலைமையை, அவங்கள நெருங்கும் பகைமைகளை, அதாவது தீமைகள் தீய எண்ணங்கள் அந்த குணங்களை வெட்டி தள்ளும், வேரோடு அறுத்து எரியும். அதுக்காக உக்ரத்தோட கிளம்பும், உக்ரத்தோட கோச்சிட்டு கிளம்பும். எங்கள் அடியார்களுக்கு நீ இந்த மாதிரி துன்பம் விளைவிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கோச்சிக்கிட்டு கிளம்பும் இது. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல தர்மத்தை நிலை பெற செய்யும், தர்மத்தை நிலைநாட்டும், வீரத்தை நிலைநாட்டும். மீனிங் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், திருப்புகழை யாரெல்லாம் ஆசையாக அவங்க சொல்கிறாங்களோ, அவங்களுக்கு யாராவது துன்பம் விளைவிக்கணும்னு நினச்சா, இல்லை பகைமை உணர்வோடு இருந்தால், அவங்கள அந்த பகைமை உணர்வை வேரோடு அறுத்தெறிவதற்காக ரொம்ப உக்ரத்தோடு கிளம்பும் அண்ட் அந்த இடத்துல தர்மத்தை நிலைநாட்டும். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம கேட்போம், எது அப்படி அடியார்களுக்காக அவங்கள காப்பாற்றுறதுக்காக உக்ரத்தோட கிளம்ப போது, எது அந்த இடத்துல தர்மத்தை நிலைநாட்டுது அப்படின்னு சொன்னால், திருத்தணியில் இருக்கிற குகப்பெருமான் கையில் இருக்கிற அந்த திருக்கை வேலாயுதம் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். முருகன் வேறல்ல, வேல் வேறில்லை இல்லையா? நம்ம முருகான்னு கூப்பிட்டாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்காக ஓடி நிற்கிறது முருகனோட வேலாயுதம் தான். ஸோ பகைமை உணர்வோடு நம்மக்கிட்ட யாரோ வராங்க அப்படின்னா, பகைமை உணர்வுன்னா தீய குணங்கள் தீய எண்ணங்கள் நல்ல விஷயம் இல்லை. பேசிக்காக தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸோடு யாரோ அப்ரோச் பண்ணுறாங்க, இல்லை அது மாதிரி ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான எதிர்மறை சொற்கள் நம்மளுக்கு உணர்வுகளும் சரி நம்மளை பாதிக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி உணர்வோடு இருக்கிறவங்கள சுற்றி நம்ம இருந்தோன்னா பாதிப்பு ரொம்ப ஏற்படும். அதனால நம்மளுக்கு நிம்மதி இருக்காது, மனக்கவலை இருக்கும், இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம பிரார்த்தனை பண்ணால் நம்மளுக்காக ஓடி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது ஓடி நிற்கும் நம்மளுக்காக? அந்த மாதிரி உணர்வோடு இருக்கிறவங்களோட பகைமையை மட்டும்தான் வேறு இருக்குமே தவிர பகைவனை அல்ல. முருகப்பெருமானுமே சூரபத்மனை சம்ஹாரம் தான் பண்ணார், வதம் பண்ணலை இல்லையா? சம்ஹாரம் பண்ணி திருப்பி அவர் கூடயே வச்சுக்கிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட இருந்த அந்த மும்மலங்களை நீக்கி தன்னோட சேர்த்து வச்சுக்கிட்டார். அந்த மாதிரி வேலாயுதமும் தர்மத்தை நிலைநாட்டும், அவங்களோட பகைவர்களோட பகைமை உணர்வை அழிக்கிறதுக்கு தான் அது கிளம்பி வருதே உக்ரத்தோடு, தவிர அவங்கள கொல்றதுக்காக இல்லை அப்படின்னு நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். இது நம்ம சொல்லி பார்த்துடலாம் ஒரு தடவை. சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. நாலாவது, தருக்கி நமன் முறுக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். எருக்குமதி தரித்த முடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, எருக்கம்பூவை மாலையாக அணிந்தவரும் பிறைச்சந்திரனை அவரோட ஜடாபாரத்தில் தரித்த முடி, அவரோட ஜடாபாரத்தில் பிறைச்சந்திரனை சூடிய அந்த ஜடாபாரத்தை உடைய விரல் படைத்தனா வெற்றி, வீர வெற்றி கொண்டவருமான, இதெல்லாம் யாரை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க? சிவபெருமான் நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அவரோட இறைகழற்கு நிகராகும். அவரோட திருவடி, சிவபெருமானுடைய திருவடிக்கு நிகராகும். அந்த ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, தருக்கி நமன் முறுக்கவரின், அதாவது ரொம்ப அகம்பாவத்தோடு இருக்கான்ல அந்த யமதேவன், அவன் ஒரு இருமாப்போட இருக்கிற அந்த நமன் அப்படின்னா யமன், அவன் நம்மளை அழிக்க வந்தா. நம்ம அவனை பார்த்தாலே பயப்படுவோம். அவனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதே பார்த்தாலே பயமாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த உயிர் பயம், யம பயம் எல்லாம் இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க இங்கே. அந்த இருமாப்போட அவன் அகம்பாவத்தோடையும் இருக்கிற அந்த யமதேவன் என்னை கொல்ல வந்தா. நான் போய் சிவபெருமானுடைய திருவடியை பற்றினா என்ன பலன் கிடைக்குமோ, அதாவது மார்க்கண்டேயனை பொருட்டு யமனை உதச்சி இது பண்ணார் இல்லையா, அவரோட அந்த திருவடியை இங்கே எதுக்கு நிகராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிவபெருமானுடைய திருவடி அதற்கு நிகராகும் இது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ சிவபெருமானுடைய திருவடிக்கு ஒப்பாகிற அந்த விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருத்தணி மலையில் இருக்கிற முருகப்பெருமானுடைய வேலாயுதம் தான் அது. ஸோ இதில் என்ன மெசேஜ் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்திரனாக இருக்கட்டும், இல்லை நம்மளை மாதிரி அடியார்களாக இருக்கட்டும், மார்க்கண்டேயனாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரு கஷ்டம்னு சொல்லி சுவாமியோட திருவடியில் போய் விழுந்து சரணடைந்து என்னை காப்பாத்துன்னு சொன்னால் உடனே சுவாமி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இல்லையா. அவரோட திருவடி பெருமை அப்பேற்பட்டது. ஸோ அந்த திருவடிக்கு இது நிகராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை அப்படின்னா வேலாயுதத்தை. அப்படின்னா வேலாயுதத்தை நம்ம ஹெல்ப்புக்கு கேட்டோன்னா, வேலாயுதத்துக்கிட்ட நீ எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு கேட்டோன்னா, சிவபெருமானுடைய திருவடி என்ன செய்யுமோ நம்ம போய் ஹெல்ப் கேட்டால் அதே ஹெல்ப்பை, அதே ப்ரொடெக்ஷனை, அதே சப்போர்ட்டை திருத்தணியில் இருக்கிற முருகனோட வேலாயுதமும் நம்மளுக்காக செய்யும் அப்படின்னு சொல்லி அதோட பெருமையை ஆசிரியர் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நம்மளாம் புரியணும், நம்மளுக்கு ஒரு ஃபெய்த் வரணுங்கிறதுக்காக நம்மளுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு. லைஃப்பில் வேறு ஏதோ சேலஞ்சு பிரச்சனை வந்தால் கூட எப்படியோ தாங்கிப்பாங்க. ஆனால் அந்த உயிர் பயம் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா ஒடிஞ்சு போயிடுறது. ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த உயிர் பயம் வந்துருச்சுன்னா அதுலேருந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் ஆசிரியர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் பயப்பட வேண்டாம், சிவபெருமான் எவ்வளோ பேராற்றல் வாய்ந்தவர், அவரோட திருவடிக்கு இதை ஒப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் நீ வேலாயுதத்தை வழிபாடு பண்ணு. உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வித நோயாக இருந்தாலும், பிணியாக இருந்தாலும் வேலாயுதம் உனக்காக அதை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு தடவை சொல்லி பார்த்துடலாம் நம்ம. தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே. 5th மீனிங் அண்ட் ப்ரொனவுன்சியேஷன் அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்.